கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இன்றைக்கு தாவீது 102வது சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருப்பாரு. அவருடைய துக்கத்தில், அவருடைய வியாகுலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருப்பாரு. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலத்தில் ஒரு லாங் டைம் ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். அன்னைக்கு ஆகார் வனாந்தரத்தில் அலையும் போது ஆகார் ஜெபம் இருப்பாங்க. ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அந்த பிள்ளை இஸ்மவேலுக்கு மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் வந்திருக்கும். மேபி அவனுடைய தாட்ஸில் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். அந்த சிந்தனையை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்கள, ஜெபிக்க முடியாத நேரத்தில் கூட, இல்லை ஜெபிக்க முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்கும்போது, உங்கள் கஷ்டத்தெல்லாம் யோசிக்கும் போது மனசுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அதையும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் படுற கஷ்டம், உங்கள் வேதனை, உங்கள் வியாகுலம் எல்லாம் ஆண்டவருக்கு புரியும். இதுக்கு மேலே ஆண்டவர் உங்களை கஷ்டப்பட விட மாட்டார். என் விண்ணப்பத்தை கேளும்னு கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நன்மையான முடிவுகள், நீங்கள் கேட்ட நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாவற்றையும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருவார். உங்கள் விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும்.